ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம என்ன டிசைன் பார்க்க போகிறோன்னா, ஒரு ஸ்லீவ் டிசைன் தான். எப்படி டிசைன் பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஜர்தோசி வச்சு தான் டிசைன் பண்ணியிருக்கேன். என்னென்ன மெட்டீரியல் எடுத்திருக்கேன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு வந்து கிளிப் ஸ்டோன் 2 சைஸ் எடுத்திருக்கேன். சின்னது ஒன்று, அதோட கொஞ்சம் பெருசு ஒன்று. கட் பீட் எடுத்திருக்கேன். சின்ன கட் பீடு, பெரிய கலர் கட் பீட், கோல்டு கலர் கட் பீடும். அதே மாதிரி கிளாஸ் பீடு வந்து 2 கலர் கிளாஸ் பீட், மெரூன் கலரும் கோல்டு கலர். ஜர்தோசி வந்து 2 ஒரு 1/4 இன்ச்சு சைஸில் 2 கலர் எடுத்திருக்கேன். ஒன்று வந்து காப்பரு, ஒன்று வந்து கோல்டு, அதுக்கப்புறம் சமிக். அதே மாதிரி வந்து ஜர்தோசி வந்து 1/2 இன்ச்சில் வந்து 4 கலர்ஸ் எடுத்திருக்கேன். சில்வரு, கோல்டு, அதுக்கப்புறம் வந்து டார்க் நேவி ப்ளூ எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ரெட் எடுத்திருக்கேன். இப்போ வந்து நம்ம டிசைன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நான் ஸ்லீவில் வந்து ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன் மாதிரி ட்ரா பண்ணியிருக்கேன். அதில் வந்து இந்த ரவுண்ட் ஷேப் கொடுத்துருக்கேன். எல்லா இடத்துலையும் கிளிப் ஸ்டோன், பெரிய கிளிப் ஸ்டோன் வச்சு சென்டரில் பிளேஸ் பண்ணிக்கிறேன். கிளிப் ஸ்டோன் வந்து ஸ்டிச் பண்ணும்போது வந்து டபுள் சைடு ஸ்டிச் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நிற்கும். சிங்கிள் சைடு ஸ்டிச் பண்ணிங்கன்னா எப்பயாச்சும் டக்குன்னு ஆறும். அதனால் டபுள் சைடு கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் அந்த கிளிப் ஸ்டோன் கொடுத்துருக்கிறத சுற்றி ஃப்ளவர் மாதிரி ஜர்தோசி வச்சு கொடுக்க போகிறேன். இது வந்து நீங்கள் பிகினர்ஸாக இருக்கிறதுனால இது மாதிரி கை ஊசியில் போடுறது தான் ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஜர்தோசி நல்லா ஒர்க் பண்ணுவீங்கன்னா நீங்கள் ஜர்தோசி நீடில் வச்சு கூட நம்ம இது ஸ்டெம் ஸ்டிச்சுக்கு எப்படி ஃபில் பண்ணுவோமோ ஆஃப்லேருந்து எப்படி கொடுத்து ஃபில் பண்ணுமோ அது மாதிரி ஃபில் பண்ணிக்கணும். ஒரு ஃப்ளவர் போட்டு முடிச்சிங்கன்னா அதில் சென்டர்லேருந்து இன்னொரு ஜர்தோசி எடுத்து அதிலேருந்து போடணும். அப்போ தான் அது ஃப்ளவர் மாதிரி ஃபார்ம் ஆகும். தனித்தனியாக போட்டிங்கன்னா அது ஃப்ளவர் மாதிரி ஃபார்ம் ஆகாது. நான் இப்போ வந்து ரெட் கலர் ஜர்தோசி எடுத்திருக்கேன். 1/4 இன்ச் அளவில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஒரே சைஸாக ஈவனாக கட் பண்ணிங்கன்னா எல்லாமே பார்க்குறதுக்கு வந்து நீட்டாக கிடைக்கும். அதனால் கட் பண்ணும்போது வந்து சைஸ் கரெக்டாக வச்சு கட் பண்ண கற்றுக்கோங்க. அதுதான் ஜர்தோசி டிசைன்லேயே மெயினானது. எல்லாம் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள் நான் எப்படி ஃபில் பண்ணுறேன்னு. ஒரு ஜர்தோசி போட்டு முடிச்சுட்டு அதில் பாதியிலேருந்து இன்னொரு ஜர்தோசி எடுத்திருக்கேன். அது மாதிரி எடுத்து போடும்போது தான் வந்து ஃபில்லிங் வந்து கரெக்டாக வரும். அது ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். எல்லாத்துக்கும் அதே மாதிரி எங்கெல்லாம் இந்த கிளிப் ஸ்டோன் கொடுத்துருக்கணும் அந்த எல்லா இடத்துக்கும் அது மாதிரி ஃபில் பண்ணி கொடுத்துட்டு இப்போ வந்து இந்த கொடி மாதிரி இப்போ இந்த கொடி மாதிரி போட்டிருக்க எல்லா இடத்துலையும் இந்த மைக்ரோ கட் பீடு எடுத்துக்கோல அந்த கட் பீடு வச்சு ஃபில் பண்ணியிருக்கேன். நான் 2 யூஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ரொம்ப பெண்ட் எடுக்கிற இடத்துலலாம் ஒன்றா யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். பொறுமையாக பார்த்து கட் பீட் ஸ்டிச் பண்ணும்போது வந்து பொறுமையாக பார்த்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கொடி மாதிரி கொடுத்துருக்க எல்லா இடத்துலையும் இந்த கட் பீடு வச்சு ஃபில் பண்ணணும். அந்த கொடி டிசைன் எங்கே எண்ட் ஆகுதோ அது வரைக்கும் அந்த கொடி ஃபுல் டிசைனுக்கும் அந்த கட் பீடு வச்சு ஃபில் பண்ணியிருக்கேன். இது மாதிரி உங்களுக்கு டிசைன்ஸ் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காட்டணுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி நான் போடுற எல்லா டிசைன்ஸையும் கிளியராக காட்டுறேன் உங்களுக்காக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. ஏதாச்சும் கமெண்ட்ஸில் உங்களுக்கு ஏதாச்சும் டிசைன்ஸ் வேணும்னாலும் கேளுங்க. இல்லை எப்படி பண்ணுறது ட்ரேசிங் ஏதாச்சும் வேணும்னா கமெண்ட்டில் கேளுங்க. நான் அதுக்கு நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம இந்த கட் பீடு வந்து ஃபுல்லாக கொடுத்து முடிச்சுட்டு ஃப்ளவரில் வந்து நான் வந்து ஒரு பெரிய கட் பீடு ஒன்று, ஒரு கோல்டு கலர் வந்து கிளாஸ் பீடு எடுத்து அதை ரெண்டுத்தையும் இந்த பக்கம் அந்த பக்கம் ஃபில் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து 2 கோல்டு கலர் கிளாஸ் பீடு, ஒரு மெரூன் கலர் கிளாஸ் பீடு சமிக்கி வச்சு லோட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நான் இப்போ எப்படி லோட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அது மாதிரி ஊசியில் லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து 2 மெரூன் கலர் கிளாஸ் பீடும், ஒரு கோல்டு கலர் கிளாஸ் பீட் சமிக்கி அது மாதிரி வச்சு லோட் பண்ணியிருக்கேன். ஊசியில் நீங்கள் இது மாதிரி ஃபஸ்ட்டே லோட் பண்ணும்போது வந்து ஸ்டிச்
பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு வாட்டியும் லோட் பண்ணாமல் நம்ம எத்தனை வாட்டி ஸ்டிச் பண்ண முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி ஊசியில் லோட் பண்ணிக்கோங்க. அது மாதிரி லோட் பண்ணிவிட்டு அது ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது மாதிரி ஃபில் பண்ணும்போது வந்து ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். டிசைன் பார்க்குறதுக்கு கிளியராக இருக்கும். கவுண்டிங்கும் ரொம்ப முக்கியம். ஏன்னா கவுண்ட் பண்ணும்போது வந்து அந்த டிசைன் வந்து ஈவனாக ஒரே ஷேப்பாக வரும். ஒரு இடத்துல வந்து 4 கட் பீட் போடுறது, ஒரு இடத்துல 2 கட் பீட் போடுறது, அது மாதிரிலாம் போட்டிங்கன்னா டிசைன் வந்து ஷேப் மாறிடும். அதனால வந்து இப்போ நான் ஒரு ஃப்ளவருக்கு ஃபில் பண்ணேன், அதே மாதிரி எல்லா ஃப்ளவருக்கும் ஃபில் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள் நான் ஃபில் பண்ணியிருக்கேன் எப்படி. இப்போ வந்து அதில் லீஃப் மாதிரி ஷேப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கிறதால லீஃப் ஷேப்புக்கெல்லாம் வந்து நான் அந்த 1/4 இன்ச்சு ஜர்தோசி கட் பண்ணி வச்சிருந்தேன். அதில் வந்து காப்பர் கலர் ஜர்தோசியும் கோல்டு இல்லை ரெட் கலர் ஜர்தோசியும் மாற்றி மாற்றி ஃபில் பண்ணிக்கணும். ஒரு லீஃப் விட்டு ஒரு லீஃப் வந்து ஃபஸ்ட்டு நான் காப்பர் ஃபில் பண்ணிக்கிறேன். காப்பர் ஃபில் பண்ணி முடிச்சுட்டு மிச்சம் இருக்கிற இடத்துலலாம் கோல்டு ஃபில் பண்ணிக்கிறேன். ஃபில் பண்ணும்போது பொறுமையாக பார்த்து ஃபில் பண்ணுங்கள். ஒரு கீழே வந்து ஒரு ஜர்தோசி கொடுத்துட்டு அதுக்கு மேலே கொடுக்கும்போது வந்து நல்லா எம்போஸ்டாக தெரியும். ஒரே சைஸாக ஈவனாக ஜர்தோசி கட் பண்ணும்போது வந்து அந்த ஷேப் வந்து நல்லா கிளியராக இருக்கும். இப்போ பாருங்கள் நான் எல்லா இடத்துலையும் லீஃப் வந்து ஃபில் பண்ணி முடிச்சிட்டேன். ஷேப் வந்து நல்லா கிளியராக இருக்கும். இப்போ பாருங்கள் நான் எல்லா இடத்துலையும் லீஃப் வந்து ஃபில் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ வந்து ரெட் கலர் எடுத்திருக்கேன். ரெட் கலரும் அதே மாதிரி கீழே ஒரு ஜர்தோசி கொடுத்துட்டு மேலே அதே மாதிரி நம்ம ஒரு கவுண்டிங் வச்சுக்கலாம். ஒரு 4 கொடுக்குறோன்னா அதே 4 கொடுக்கும்போது வந்து எல்லா லீவ்ஸும் ஒரே ஷேப்பாக ஈவனாக வரும். பார்க்கறதுக்கு வந்து நம்மளுக்கு நல்லாயிருக்கும். இப்போ வந்து ஃபுல்லாக கொடுத்து முடிச்சுட்டு இந்த சென்டரில் கீழே இருக்க சென்டருக்கு வந்து ரெட்டு கொடுத்து முடிச்சிருக்கேன். அதே மாதிரி வந்து மிச்சம் இருக்க அந்த சைடில் கொடியாக வரைஞ்சிருக்கேன்ல அந்த கொடியிலேருந்து வர எல்லா டிசைனுக்கு வந்து நான் லாங் ஃப்ரெஞ்ச் நட் தான் ஜர்தோசி வச்சு லாங் ஃப்ரெஞ்ச் நட் பண்ண போகிறோம். இதில் வந்து நான் த்ரெட்டோ
எதுவும் நிறைய யூஸ் பண்ணல. மேக்ஸிமம் ஜர்தோசி வச்சு தான் கேட்டிருக்காங்க கஸ்டமர். நான் அதனால் ஜர்தோசி வச்சு தான் ஃபில் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து அந்த கொடி மாதிரி வர இடத்துலலாம் வந்து ரெட் கலர் ஜர்தோசி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி மூணு ஃப்ளவர் மொட்டு மாதிரி கொடுத்துருக்கல, அங்கே வந்து ப்ளூ கலர் ஜர்தோசி போட்டு கொடுக்க போகிறேன். பாருங்கள் அந்த ஃப்ளவரில் வந்து சென்டரில் எப்படி ஃபில் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். கோல்டு கலர் ஜரி கொடுத்து லாங் ஃப்ரெஞ்ச் நட் தான் கொடுத்துருக்கேன். ஃப்ளவரோட சென்டரில் கோல்டு கலர் ஜரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த 2 பீட் கொடுத்துருக்கோம்ல சமைக்கி கொடுத்து அதுக்கு சென்டரில் வந்து சில்வர் கலர் சமைக்கி கொடுத்துருக்கேன். இதுதான் ஃப்ளவர். ஒரு 3 ஃப்ளவருக்கு இது மாதிரி இந்த டிசைன்லேயும் இன்னொரு 3 ஃப்ளவருக்கு வேறு மாதிரி டிசைன்லேயும் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கவனமாக ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான், வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் அதை ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி பண்ணியிருக்கேன்னு தெரியும். உங்களுக்கு போடுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். நான் வந்து கவுண்டிங்கும் கரெக்டாக சொல்லிடுறேன். உங்களுக்கு டிசைன் போடும்போது ஸ்லீவில் வந்து நல்லா கரெக்டாக இருக்கும். நான் இது ஸ்லீவ்லேருந்து எட்ஜிலேருந்து 3 இன்ச்சு மேலே வச்சு போட்டிருக்கேன். அது வந்து ஃப்ளவர் வந்து நல்லா ஸ்லீவோட பாட்டம்லேருந்து இல்லாமல் கொஞ்சம் மிடில்லேருந்து நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு டிசைனு. பாருங்கள் அந்த நான் வந்து ஃப்ளவர் வந்து குட்டி ஃப்ளவர் மாதிரி ஒன்று ட்ரா பண்ணியிருக்கேன்ல, அதில் வந்து ப்ளூ கலர் கொடுத்துட்டு ரெட் கலரில் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து ஓவரால் ஃபினிஷிங் எப்படி இருக்குது ஃப்ளவர் பாருங்கள். இப்போ வந்து சைடில் வந்து ஜாயின் பண்ணோம்ல, நம்ம ஒரு ஃப்ளவர் மட்டும் இருந்தால் ஸ்லீவில் நல்லா இருக்காதுன்றதுனால நான் வந்து சைட்லேயும் போட்டிருக்கேன். சைடில் எந்த மாதிரி ஸ்டெப், ஒரு 4 ஸ்டெப்பு தான், அந்த ஃபாலோ பண்ணி ஃபுல் லைன்ஸையும் ஃபினிஷ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன் பாருங்கள், மெரூன் கலர் கிளாஸ் பீடும் ஒரு கோல்டு பீடு 2 பக்கம் வி மாதிரி கொடுத்துட்டு சென்டரில் வந்து 2 கோல்டு பீடு ஒரு மெரூன் பீட் சமைக்கி இது கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து கிறிஸ்டல் பீட் கொடுத்துருக்கேன். கிறிஸ்டல் பீடு கிளிப் ஸ்டோன் கொடுத்துருக்கேன். கிளிப் ஸ்டோன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நான் வந்து சில்வர் கலர் ஜர்தோசி எடுத்திருக்கேன். சில்வர் கலர் ஜர்தோசி எடுத்துட்டு அதில் வந்து லாங் ஃப்ரெஞ்ச் நட் 3 வியா கொடுத்துட்டு சென்டரில் இந்த சில்வர் கலர் ஜர்தோசி கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து மறுபடியும் வந்து ஒரு கட் பீடு ஒரு மெரூன் கலர் கிளாஸ் பீட் கொடுத்துருக்கேன். அதை கொடுத்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து ப்ளூ கலரில் ஒரு ஜர்தோசி எடுத்து லாங் ஃப்ரெஞ்ச் நட் போட்டு மறுபடியும் கிளிப் ஸ்டோன் ஒன்று சின்ன கிளிப் ஸ்டோன், நம்ம அந்த ஃப்ளவருக்கு யூஸ் பண்ணது வந்து இதை விட ஒரு சைஸ் பெருசு, இது வந்து அதை விட ஒரு சைஸ் சின்னது. இதில் வந்து அந்த கிளிப் ஸ்டோன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம கோல்டு கலர் ரெட் கலர் கொடுத்துருக்கோம். ரெட் கலர் ஜர்தோசி கொடுத்து லாங் ஃப்ரெஞ்ச் நாட் இப்போ வந்து ரெட் கலர் கொடுத்து முடிச்சுட்டு அதே மாதிரி ஒரு கிளாஸ் பீடு ஒரு கோல்டு கலர் கட் பீட் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு சென்டரில் வந்து ஒரு கோல்டு கலர் ஜர்தோசி கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு கிளிப் ஸ்டோனு, அதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் போட போகிறோம். இப்போ பாருங்கள் அந்த கிளிப் ஸ்டோனுக்கு அப்புறம் ஒரு ப்ளூ கலர் கொடுத்துருக்கேன். ப்ளூ கலரும் லாங் ஃப்ரெஞ்ச் நாட் ஜர்தோசி தான். இதில் எல்லாமே ஜர்தோசி நார்மல் நீடில் தான். பிகினர்ஸாக இருந்தால் கூட ஈஸியாக போடலாம். லாங் ஃப்ரெஞ்ச் நட் போடுறதுக்கு தெரிஞ்சாலே போதும், உங்களுக்கு இந்த டிசைன் வந்து ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு இந்த 4 ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணல, அந்த ஸ்டெப்ஸே திருப்பி மறுபடியும் ஸ்டார்டிங்லேருந்து என்ன பீட்லாம் போட்டோமோ அதையே ஃபாலோ பண்ணி 2 பக்கமும் ஃபில் பண்ணிங்கன்னா
இந்த டிசைன் கம்ப்ளீட் ஆகிடும். இப்போ வந்து இந்த டிசைனோட ஓவரால் லுக் பாருங்கள். ஸ்லீவு பேக்கும் எப்படி போட்டிருக்கேன்னு காட்டியிருக்கேன். இதை வச்சு நீங்கள் பேக்கும் ஈஸியாக ஃபினிஷ் பண்ணிடலாம். ஒன்றும் இல்லை, ஜர்தோசியோட லாங் ஃப்ரெஞ்ச் நாட் மட்டுமே யூஸ் பண்ணி இந்த டிசைன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணால் தான் டிசைன் எப்படி இருக்குது. நல்லா இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நல்லா இல்லைன்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.